அதாவது இந்த ஆட்சியில நம்ம கடைசி ஒரு 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் கிட்னி முறைகேடு. அதை முறைகேடு செய்த எம்எல்ஏ பேர் குற்றச்சாட்டு இருக்கிறது கதிரவன். அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு மீண்டும். இதுல இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டா அவர் வீரர் சூரர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எப்பவுமே இருக்கு. களத்துல அவர் நல்லா வேலை பார்ப்பாரு, எல்லாருக்குமே தெரியும். எல்லா கட்சியிலையும் பயணிச்சிருக்காரு, எல்லா கட்சிக்காரர்களும் களத்துல அவர் நல்ல உழைப்பாளிங்கிற பத்தி பேசுறாரு. அவர் கரூர் அரவக்குறிச்சியை தாண்டி கோயம்புத்தூர் தெற்கு போனது எதற்காக? இங்க வந்து ஜெயிக்க முடியாதுங்கிறது தான். எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து அங்க அற்புதமான வேலையை செஞ்சு வச்சிருக்காரு. அவர் எங்க நடந்தாலும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து மக்கள் திரளுகின்றார்கள். அதனால அங்க ஆவாதுங்கிறதுனால தான் போன முறை பிரச்சாரம் பண்ணாரு சார். ஜெயிச்ச உடனே பதவி ஏற்க முன்னாடியே நீங்க மண்ணலுங்க கோயம்புத்தூர்ல எதை சொல்லுவாரு. கோயம்புத்தூர்ல என்ன தள்ள போறாருன்னு தெரியல. ஆமாம், டாஸ்மாக் சரக்கை பற்றி எதுவும் பேசுகிறாரா என்னமோ தெரியல. அதனால வந்து தோல்வி பயத்தின் உச்சத்தில் தான் இவங்க இருக்கிறாங்க. இதில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. உண்மையிலே நகைப்புக்குரியதாகவும் திகைப்புக்குரியதாகவும் இருக்குன்னு கூட எடுத்துக்கலான்னு வச்சுங்களேன்.